இருக்கு. தூத்துக்குடிக்கு போகுது. ஆமா. என்ன பர்பஸ்காண்டி போகுதுண்ணா? வளர்க்கறதுக்கா இல்ல வளர்க்கறதுக்கு? இது கிராயா இல்ல கொட்டைக்குட்டி தான்? கொட்டைக்குட்டி தானே. செனை இருக்கா இல்ல செனை இல்ல? செனை இல்ல. எத்தனை வருஷத்துல உள்ள குட்டியா இருக்கும்? ரெண்டு பல்லு. ரெண்டு பல்லு. ஆடு வச்சிருக்கீங்களோ? அந்த வளர்க்கறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்ல? இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நீங்களா வளர்க்கீங்களா இல்ல உங்க அப்பா அம்மா வளர்த்துட்டு இருக்காங்க? தாத்தா வளர்க்குறாங்க. அது தாத்தா கூட சேர்ந்து நீங்களும் வளர்த்துட்டு இருக்கீங்க. ஆமா. என்ன ரேட்டு சொன்னது இது? இது வந்துட்டு 12 ரூபா சொன்னாங்க. 12 ரூபா சொன்னாங்க. 10,200 முடிச்சிருக்கு. 10,200 முடிச்சிருக்கீங்க. என்ன இடம் இருக்கு அதிகபட்சம் இருந்தா? இது ஒரு 11 கிலோ அவ்வளவுதான் இருக்கும். சரி. இந்த 3 குட்டியும் சேர்த்து 32,000 சொல்றாங்க. 27னா கூட முடிஞ்சிருமா? அது 4 பல்லு ஆடு. செனை இல்ல, பார்க்கும் போதே தெரியுது. இது ரெண்டுமே 4 மாச குட்டியா. தனித்தனியா கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. தனித்தனியா கொடுத்தாலும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிக அந்த 3 குட்டியும் 27,000ங்கிறது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான். ஒரு செம்பரி குட்டியும் வெள்ளாட்டம் குட்டியும் வாங்கியிருக்காங்க. பார்ப்போம். ஆனா எங்க இருந்து வரீங்க? நம்ம ஸ்டெர்லைட் காட்டுல மடத்தூர், தூத்துக்குடி தான், பக்கத்துல தான். சரி. செம்பரியாட்டு குட்டியும் வெள்ளாட்டம் குட்டியும் வாங்கிருக்கீங்க. நான் செங்கடா வந்து போன வாரம் எதிர்பார்த்தா அமையல. இந்தாட்டி வெள்ளாட்டு கிடா பார்க்க தான் வந்தா அமைஞ்சிருச்சு. அதுவா வந்துருச்சுன்னு. என்ன ரேட்டு சொன்னாங்க செம்பரியாடை? ஆனா ஒரே விலை தான் சொன்னாங்க. ஒரே விலையில வாங்கி இருக்கு. என்ன ரேட்டு சொன்னாங்க? 7 ரூபா சொன்னாங்க. சௌரியமா அந்த வாங்கி. அதனால 7 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க. குறைக்கலாம் முடியலையோ? ஆமாண்ணா, இது 9 ரூபாய்க்கு தர போகும். தக்குண்ணா. செங்கடா வேற. செங்கடா அப்படிங்கிறா. அது என்ன ரேட்டு சொன்னாங்க? அது 8.5 சொன்னாங்க. இதுல 6 ரூபாய்க்கு முடிச்சிருக்கு. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? இது ஒரு 3-4 மாதம். 3-4 மாசம். செம்பரியா இது ஒரு 5 மாசம் இருக்கும். சரி. இது வளர்க்கறதுக்கு வாங்கிட்டு போறீங்களா? இது கோயிலுக்கு. இது வந்து கோயிலுக்கு. ஆமா. சரி. அது வளர்க்கறதுக்கு. சரி. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? எங்க? புரியல. அது எங்க இருக்கு? சரி. 3 குட்டி வாங்கிறீங்க. 3 எதிர்காண்டி வாங்கிறீங்க? வளர்க்கறதுக்கா இல்ல காது குத்துறதுக்கு? சரி. 3மே கிடாய். சரி. 3 ரேட்டு என்ன வந்துச்சு? 14,500. ஒரு கிடாயா இல்ல? ஒரு கிடாய் 14,500 ரூபா. ஒண்ணு என்ன கிலோ இருக்குன்னு? 12 கிலோ அவ்வளவுதான் இருக்குண்ணா. சரி. இது வாங்கினது உங்களுக்கு லாபமா இருக்குமா நட்டமா இருக்குமா? லாபம் நட்டம் இருக்காது. ஃபங்க்ஷனுக்காக வாங்குறோம். ஒரு லாபம் இல்லாம நட்டமும் இல்லாம இருக்கும். ஏன்னா நீங்க வந்து ஆட்டு சந்தையில இருந்து பிடிச்சிட்டு போறீங்க. மெனக்கிட்டு வந்து பிடிச்சிட்டு போறதுனால கொஞ்சம் ஜௌரியமா பிடிச்சு போவீங்க. ஆனா அது கரெக்டான ரேட் கொடுத்து வாங்கிருக்கீங்க. வந்து நிறைய ஆடுகளும் கிடாய்களும் வச்சிருக்காங்க போல. வாங்க அண்ணா கேட்டு தெரிஞ்சுக்கணும். அண்ணா வணக்கம். எங்க இருந்து வரீங்கண்ணா? நாசரேத்தா. கொஞ்சம் தூரத்துல இருந்தா வந்துட்டு இருக்கீங்க. அப்படின்னா என்னென்ன கொண்டு வந்துருக்கீங்க? நீங்க எத்தனை உருப்படி கொண்டு வந்துருக்கீங்க? வாங்கிட்டு போறீங்களா? சரி. ஒண்ணு என்னென்ன ரேட் வந்துச்சுண்ணே? அந்த இது மட்டும் எவ்வளோண்ணே? இது 17,500. அப்பனா இது 27. என்னத்துக்காண்டி வாங்கிட்டு போறீங்க? வளர்க்கறதுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க? எல்லாமே செனையாடுங்க. எது குட்டி உண்டா? இதுக்கு மட்டும் குட்டி இருக்குண்ணே. 2 குட்டி இருக்கு. சரி. என்னென்ன ரேட்டு சொன்னாங்க அவங்க? இல்ல அவங்க சொன்ன ரேட் கூட சொல்லிருப்பாங்கல்ல. 25 ரூபாய்க்கு மேல சொன்னாங்க. நீங்க கம்மியா பண்ணி வாங்கிருக்கீங்களா? சரி. ஆனா கோடையில வந்து இது மலிவாதான் இருக்கும். இப்போ கிராக்கியா இருக்கு. கோடையில வந்து மலிவாதான் இருக்கும். இப்போ கொஞ்சம் கிராக்கியா தான் இருக்கு. நீங்க என்ன டிவி? ஆனா உங்க பேர் என்ன? பேர் சரவணன். எங்க இருந்து வரீங்க? சிறுவைகுண்டமா? அங்க இருந்து இங்க புதியமுத்தூர் சந்தை. சரி. பக்கத்துல நிறைய சந்தை உண்டு. அங்கெல்லாம் இருக்கு. எல்லா சந்தையும் போயிருவீங்க. சரி. எத்தனை பொருள் கொண்டு வந்துருக்கீங்க நீங்க? எண்ணெய் எத்தனை எண்ணெய் கொண்டு வந்துருக்கீங்க? மொத்தம் 5 எண்ணெய் கொண்டு வந்துருக்கோம். 5 எண்ணெய் கொண்டு வந்துருக்கீங்க. முதல்ல இருந்து ஆரம்பம். இது எத்தனை பல்லு ஆடா கிடாயா? கிடாய். என்ன ரேட்ல இருக்குண்ணே? 28 ரூபா இருக்கு. 28 ரூபா. எத்தனை பல்லு இருக்கும் அதுக்கு? இது 2 பல்லு. 2 பல்லு தான். அப்பனா ஒரு வருஷத்துக்குள்ளதான் இருக்கும். நல்ல உயரமா நல்ல ஜம்முன்னு வளர்த்துருக்கீங்க. 28 ரூபா. ஃபைனலா என்ன ரேட்னா கொடுப்பீங்க?
25 ரூபா கொடுத்துருவோம். 25 கொடுத்துருவோம். 25 ரூபா கூட கொடுத்துருவீங்க. சரி சரி சரி. இது என்ன ரேட்ல இருக்குண்ணே? இது 13 ரூபா கிடக்கு. எவ்வளோண்ணே? 13. 13. இது எத்தனை பல்லா இருக்கும்? இது 4 பை. நார்மல். சரி சரி. 13. ஃபைனலாக என்னென்ன கொடுப்பீங்க? ஃபைனலாக 12 ரூபா கொடுத்துருவோம். 15 ரூபா. சரி. இது என்ன ரேட்ண்ணே? அது 27 ரூபா கிடக்கு. 27. ஆமா. ஃபைனல்னா என்ன ரேட்? 25 தான். 25னா கூட கொடுத்துருவீங்க. ஒரு 2 ரூபா குறைச்சு கூட கொடுத்துருவீங்க. அது ரெண்டும் சேர்ந்து? அது ரெண்டும் சேர்ந்து 45 ரூபா. அது ரெண்டும் 45 ரூபா. ஃபைனலா 45 இல்ல குடுக்குற? ஃபைனலா 43 தான் கொடுத்துருவோம். 43னா கூட கொடுத்துருவீங்க. எத்தனை பல்லா இருக்கும் அது ரெண்டு? இது பூரா 2 பல்லு தான். நீங்க வாங்கிருக்கிறது எதுவுமே 4 பல்லு கூட கிடையாது. எல்லாமே 2 பல்லு தான். மொத்தம் சேர்ந்து எத்தனை ரூபா இருக்கு? மொத்தம் சேர்ந்து எவ்வளவு கொடுப்பீங்க? மொத்தமா எவ்வளவு கொடுப்பீங்க கேட்டேன். மொத்தமா 1 10னா கூட கொடுத்துருவீங்க. அதுக்கு 95 ரூபா கேட்டாங்க. 95 ரூபா கேட்டாங்க. 95 ரூபா வரைக்கும் கேள்வி வந்துட்டு அது கீழே குறைஞ்சா கொடுக்க முடியாது. இல்ல கேட்டாங்க. அருமையான ஒரு புளியம்பூர் கலர்ல அருமையான ஆடு நல்ல உயரமாகவும் நல்ல ஒரு எடுப்பாகவும் இருக்கு. கலர்னா இதுதான் கலர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வாங்க கேட்போம். ஆனா வணக்கம். உங்க பேர் என்ன பேரு? என் பேர் சிலம்பரசன். என்ன? சிலம்பரசன். எங்க இருந்து வரீங்க? தேவச்சில்புரம். அங்க இருந்து வரீங்க? ஆமா. அது ரொம்ப தூரமாச்சே. இல்லடா, மாட்ட சொந்த வண்டி இருக்கு பக்கத்துல. சொந்த வண்டி இருக்கு, அதனால வந்துருவீங்க. வாரம் வந்துருவீங்களா? ஆமா, 2 வாரம் 3 வாரத்துக்கு வருவேன். 2 வாரம் 3 வாரத்துக்கு வருவீங்க. ஆமா. என்ன ரேட்டு சொல்லிட்டு இருக்கீங்க? 27,000 சொல்றாங்க. 27,000. ஆமா. ஃபைனலா என்ன ரேட்ல கொடுப்பீங்க? 21. இல்ல ஃபைனலா என்ன ரேட்ல கொடுப்பீங்க? இது நான் வாங்கியிருக்கேன். நீங்க 27 சொல்லி 21க்கு வாங்கிருக்கீங்க. இது விக்கிறதுக்கு போதா இல்ல வீட்டு வளர்ப்புக்கு? வீட்டு வளர்ப்புக்கு தான். வீட்டுக்கு வளர்ப்புக்கு தான் போகுதுன்னா அந்த எதற்காண்டி இந்த ஆடை சூஸ் பண்ணி வாங்குனீங்க? கரெக்டா. ஆடு ஆடு நல்லா பார்வையா இருக்கும். ஆட்டோட நல்லா பார்வையா இருக்கும். அதனால ஆட்டோட சேர்ந்தா நல்லா பார்வையாவும் இருக்கும். நம்ம ஆட்டோட விட்டா நல்லா பார்வையா இருக்கும். உயரம் அதிகமான உயரமாவும் இருக்கு. சென்னை ஆடா? சென்னை இல்லாத சென்னை ஆடுதான். ஆமா, இளஞ்சனை. 27 சொல்லி 21க்கு வாங்கிருக்கீங்க. ஆமா. ஆனா இவ்வளவு ரேட் கொடுத்து வாங்குறதுக்கு காரணம் என்ன? எல்லாம் ஒரு ஆசைதான். ஒரு ஆசைதான். ஆமா. சரி சரி. நம்ம ஆடு நல்லா. எத்தனை குட்டி ஆடா கேட்டீங்களா? 2 குட்டினே. நம்ம கடவுளா தான் பிரிச்சாங்க. ஆடு குட்டி மாதிரி 2 குட்டியை கொடுத்துட்டாங்க. ஓ, நீங்க குட்டி போட்டுச்சு அப்படின்னா ஒரு திரும்ப ஒரு 3-4 மாசத்துல இன்னொரு 3 மாசம். ஆமா, இன்னொரு 3-4 மாசம் ஆகும். பாதி ரேட்டை கூட எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு. ஆமா ஆமா ஆமா. சரி. கலரும் கொஞ்சம் அருமையா பார்க்க அழகா இருக்கு. இந்த எத்தனை பல்லு ஆடு? எத்தனை பல்லு? 6 பல்லு. 6 பல்லு. ஆடு நீளமும் நல்ல அருமையான நீளமா இருக்கு. ஆனா வணக்கம். உங்க பேர் என்ன பேரு? நாகநாதன். எங்க இருந்து வரீங்க? கர்நாடி. ஓ, ராமநாதபுரம். அங்க இருந்து வரீங்களா? சரி சரி. இது என்ன ஆடுன்னு வாங்கிட்டு போறீங்களா? வீட்டுக்கு கொண்டு போறீங்களா? வியாபாரம் தான். வியாபாரத்தை வாங்கிட்டு. இது மாதிரி ஒரு 5 கிடாய் கொண்டு வந்தேன். பின்னாடி ஒரு கிடாய் 4 கிடாய் வித்துருச்சு. 4 கிடாய் வித்துருச்சு. ஒரு கிடாய் இருக்கு. இந்த ஆடு 2 ஆடு. இது ஒரு கிடா மாதிரி ஆடு. இந்த ஆடும் இந்த கிடாயும் மட்டும் வச்சிருக்கீங்க. ஆமா. இது ரெண்டும் சேர்த்து என்ன ரேட் சொல்றீங்க? இது கிடாய் வந்து 27 ரூபா சொல்றேன். 27. ஆமா. ஆடை வந்து 35 ரூபா சொல்றேன். ஆடை வந்து 35 ரூபா சொல்றீங்க. ஆட்டுக்கு அப்படின்னா புல்ல உண்டோ? 2 கிடா மாதிரி. 2 கிடா மாதிரி. இந்த சைடுல 27 ரூபா. ரெண்டும் பார்க்க ஒரு அழகா இருக்கு. 37. பரவாயில்ல. கேளுங்க. கிடாய் என்ன ரேட் சொல்றீங்க? 27,000 சொல்றேன். 27. சரி. கீழ மேல ஃபைனலா என்ன ரேட் கொடுப்பீங்க? இல்ல மேல 25 ரூபா நான் கொடுப்பேன். 25 ரூபா கொடுத்துருவீங்க. இது ஆடோட ரேட்டு கொஞ்சம் பைசா நிறைய இருக்கு. 2 கிடா மாதிரினே. அந்த 2 கிடா மாதிரி. கிடா மாதிரி மட்டும் 18 ரூபாய். அந்த அதுக்கு கிடா மாதிரி மட்டுமே 18 ரூபாய்க்கு விற்கும். ரெண்டும் எத்தனை மாச குட்டினே? அது 3 மாசம் குட்டி. 3 மாச குட்டி. 3 மாசத்துல இவ்வளவு உயரம் அந்த ஆடு வளர்த்துருக்கு. நல்ல அருமையா வளர்த்துருக்காங்க. ஃபைனலா என்ன ரேட் கொடுப்பீங்க? 33 ரூபா கூட கொடுத்துருவீங்களா? இல்ல உயரமும் நல்ல உயரம். இல்ல இல்ல நல்ல உயரம் ஆடுகள் 37 ரூபா சொன்னேன். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில உள்ள ஆடு கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா 3 மாசத்துல தான் பிள்ளைய வந்து எவ்வளவு உயரம் வளர்த்துருக்கு பாருங்க. நல்ல ஒரு மாசம் ஒரு இல்லாம வளர்த்துருக்கு. அத மாதிரி. வணக்கண்ணே. ஆனா புதியம்புத்தூர் சந்தையில வந்து
ஆனால் எப்போதுமே பார்க்கலாம், எட்டயபுரம் இதுலயும் பார்க்கலாம். அதனால ஆடுகளை பாருங்க, எல்லாமே வளர்ப்பு ஆடுகள். கிட்டத்தட்ட தாயா தான் வச்சிருக்காங்க எல்லாரும். ஒண்ணு கூட பொம்மரி பெண்மரியும் இல்லாம வச்சிருக்காங்க. பெண்மரியும் தேவைலாம் வாங்கி கொடுப்பாங்க. எல்லாமே 3-4 மாச குட்டியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒண்ணு என்னென்ன விலையில இருக்கு கேட்போம். வணக்கண்ணே. வணக்கண்ணே. எங்க இருந்து வரீங்கண்ணே? நம்ம தூத்துக்குடி வரேண்ணே. தூத்துக்குடியா? சரிண்ணே. ஒண்ணு எத்தனை மாசம்? 3 to 4 மாசம் 5 மாசம் எல்லாம் கிடக்கு. 4 to 5 மாசம். சரி 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 சரி. என்ன ரேட்ல இருக்கு? ஏன்னா ஜோடி 12,000, 13,000, 14,000, 10,000 எல்லா தரத்தை போட்டு குட்டிக்கு தகுந்தாப்புல இருக்கு. ஆமா. ஜோடி 13 ரூபாய்க்கு நல்ல குட்டி வாங்கிடலாம். 13 ரூபாய்க்கு நல்ல குட்டியா வாங்கலாம். டெலிவரி எப்படி பண்ணுவீங்க? நம்ம மொத்தமா 10 குட்டிக்கு மேல எடுத்து தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணலாம். தமிழ்நாடு முழுக்கவும் பண்ணலாம். சரி சரி. ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பானே. ஃபோன் நம்பர் சொல்லுங்க. என் பேரு அருணாச்சலம். 63 79 19 12 53. ஓகே. இது குட்டி எதுவும் குறைச்சு கொடுக்கறது வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா மொத்தமா எடுத்தீங்கன்னா அனுசரிச்சு தரலாம். மொத்தமா எடுத்தீங்கன்னா நீ அனுசரிச்சு கூட கொடுக்கலாம். எல்லாம் வேலையாடு மட்டும் தான் கொடுப்பீங்களா இல்ல வேற எதுவும்? இப்ப நம்ம புள்ள கொடியாடு மட்டும் தானே பண்ணிருக்கோம். கொடியாடு மட்டும் தான். ஆமா. இது வேற எதுவும் குட்டிகள் கேட்டா வாங்கி கொடுப்பீங்களா? எந்த தமிழ்நாடு புள்ள வாங்கி கொடுக்கலாம். பல்லு போடல. ஆனா கிடாயா? கிடாய். காய் அடிச்ச கிடாய். அப்பனா வளர்க்கறதுக்கு ஆகாது, வளர்த்து விக்கிறதுக்கு வேணா இது ஆகும். சரி, ரேட் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? 16 சொல்றீங்க. கேள்வி எது வரைக்கும் வந்திருக்கு? 13 வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் முழுசா வேற எது வரைக்கும் ஏறி இருக்காங்க? இது வரைக்கும் அது வரைக்கும் தான் ஏறி இருக்கு. அதுக்கு மேல நான் ஏறல. ஃபைனலா என்ன ரேட்டா கொடுப்பீங்க? 14 கூட கொடுத்துருவீங்க. எத்தனை மாசமா இருக்கணும் இது? மாசமா வருஷம் இருக்குமா? 1 வருஷம் ஆயிட்டு. ஆனா நான் பல்லு போடல. சரி. நல்ல ஒரு கன்னி ஆட்டுல 2 பிள்ளையோட ஆட வச்சிருக்காங்க. நல்ல ஆடு பார்க்க அழகா நல்ல கலர். இந்த கலர் தான் வந்து மக்கள் அதிகமா விரும்பி வாங்குவாங்க. இங்க உள்ள மக்கள் எல்லாரும் இந்த கலரை தான் அதிகமா விரும்பி வாங்குவாங்க. நல்ல கேட்டு வாங்க. அண்ணா வணக்கண்ணே. வணக்கண்ணே. எங்க இருந்து வரீங்கண்ணே? ஏன்னா எட்டயபுரமா? காமநாயக்கம்பட்டியில இருந்து வரீங்க. சரி சரி. என்ன ரேட்டு சொல்லிட்டு இருக்கீங்க? 26. என்ன ரேட் வரைக்கும் கேள்வி வந்துருக்கு? 22 வரைக்கும் கேள்வி வந்துட்டு. அதுக்கு மேல யாரும் வரல. எத்தனை பல்லு ஆடுன்னு? பல்லு சேர்ந்துச்சு. எத்தனை வருஷம் வரைக்கும் வச்சிருக்கலாம்? 4-5 வருஷம் வச்சிருக்கலாம். சரி சரி. 23 கூட பார்க்க கலர் தான். கலருக்கு தான் அதிக ரேட்டே போகும். பிள்ளைகளே நல்ல குட்டிகள். என்ன எத்தனை மாச குட்டிகள்? 2 மாச குட்டியா இருக்கு. ஆனா உங்க பேர் என்ன பேருண்ணே? என் பேர் தங்கத்துறை. தங்கத்துறை. எங்க இருந்து வரீங்கண்ணே? ராஜாவின் கோவில். எங்கண்ணா? ராஜாவின் கோவில். ஓ, பக்கத்துலதான். பக்கத்து ஊர். சரி சரி. இது என்ன ஆடு கொண்டு வந்துருக்கீங்க? என்ன ஆடு? ஒரு ஈத்து இருக்கு. ஒரு ஈத்து இருக்கு. ஆமா. 2வது ஈத்து. 2வது ஈத்து தான் சென்னையில இருக்குண்ணே. ஆமா. நிற மாச சென்னையா இல்ல இளஞ்சென்னையா? 3.5 மாசம் இருக்கு. 3.5 மாசம். 3.5 மாசம். ஓ, சின்ன எத்தனை மாசம் வரைக்கும் இருக்கும்? சென்னை எத்தனை மாசம் வரைக்கும் இருக்கும்? சென்னை ஒரு 2 மாசம் ஆகும். 2 மாசம் மட்டும் ஆகும். மொத்தம் 6 மாசம் சென்னையில 2 மாசம் மட்டும். சரி. என்ன ரேட்டு சொல்லிட்டு இருக்கீங்க? 14 சொல்லுறீங்க. என்ன ரேட் ஒரு கேள்வி வந்திருக்கு? 12 கேட்டாங்க. 12 கேக்குறாங்க. கொடுக்க முடியாது. சரி. கொடுத்து வாங்க முடியாது. நம்ம ஆடுக்கு வாரம் வயசான ஆடுனா நீங்க 8-9 வாங்கலாம். 2வது ஆடு தான். சரி சரி. என்ன ரேட்டா கொடுப்பீங்க? ஏன்னா கொடுக்கணும் 13 ரூபா கொடுக்கலாம். அது கீழே 2வது ஆளுங்க. 2,000. எத்தனை அதாவது இன்னும் எத்தனை குட்டி? ஒரு பொட்டை குட்டி, ஒரு கிடாய், 2 குட்டி ஆடு.